ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் எபிசோடு ஓப்பனிங் அந்த வேக்கப் சாங் ரஞ்சிதமே சாங் போட்டாங்க புதுசா. ஏதோ பண்ணி முடிச்சுட்டாங்க. வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன மீட்டிங் பிக் பாஸோட அவங்க கொடுத்தது என்னன்னா, இந்த வாரத்துல யாரு இண்டிவிஜுவலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்ல குரூப்போட சேர்ந்து பண்ணாங்க, யாரு இருக்கிறதே தெரியாத மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னு மேக்சிமம் எல்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் இண்டிவிஜுவலா பண்ணேன்னு சொன்னாங்க. இண்டிவிஜுவலா கேர்ள்ஸ் டீம்ல ஜாக்லின் டீமை பத்தி பண்ண பார்த்தீங்கன்னா சத்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி, அன்சிதா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் என்னன்னே தெரியாம விளையாடுறது யாருன்னு சொன்னா வந்து ஈஸியான டார்கெட் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா வர்ஷினியே எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சைட்ல வந்துட்டு இது சொல்லிட்டாங்க, எதுவுமே தெரியாம சிவாவை சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இடையில வேற மக்களோட இதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, பாய்ஸ் டீம் வந்து இந்த டைம் வந்து சாப்பாடுக்கு ஒரு வேளை வந்து சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, பாய்ஸ் டீம் வந்து போன டைம் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க கேர்ள்ஸ் டீம். அதனால வந்து இந்த டைம் நாங்க வந்து சமைச்சு கொடுக்கணும் நல்லா சொல்லி அது சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பிளஸ் என்னமோ பண்ண அப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம அந்த சாப்பாடை பத்தி நம்ம ரவீந்தர் சொல்லிதான் ஞாபகம் இருக்குது. நான் இன்னும் ஒரு வாரம் இருந்தேன்னா இழைச்சிட்டு தான் வெளியே வந்திருப்பேன் அவங்க செஞ்சு கொடுக்குற சாப்பாடை பார்த்தா அப்படி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கொடுத்தாங்க. அது யாரு கொடுத்துருந்தாங்க அதிகமா? அதுல இது கேர்ள் சைட்ல வந்துட்டு சௌந்தர்யா, ஆண்கள் சைட்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இந்த இது அடுத்த வர கேப்டன்ஸுக்கான அதுக்கு வந்து இது தீபக் வந்து கொடுத்துருந்தாங்க ஆண்கள் சைட்ல. பெண்கள் சைட்ல வந்துட்டு நம்ம பவித்ரா கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம்னா அந்த குனிஞ்சு அந்த டாஸ்க் பண்ணாங்கல்ல ராஜாராணி டாஸ்க்ல, அது கொஞ்சம் மெனக்கெட்டாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனா அதை விட தீபக்கும் நல்லதான் பண்ணா. அப்படி தீபக் சைட்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதா புடிச்சு நின்னாரு. ஏன்னா போன டைம் அவர் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்து இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கிட்டாருல. ஆனா அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல, சௌந்தர்யாவை போட்டு தள்ளிட்டானுங்க. போன வாரம் தூக்கி கொண்டு போது கேப்டன் டாஸ்க் வாங்கி கொண்டு வந்து விட்டாங்க. இந்த வாரம் அடிச்சு இறக்கும் போது உட்கார, அதாவது என்னன்னே புரியல. ஒரு வாரம் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வாரம் பேசவே மாட்டேறாங்க, சைலண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வாரம் பேசினா இன்னும் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பேசாம விட்டாங்கன்னா ஏன் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. என்னதான் பண்ணணும்னு தெரியல. நீ என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தோன்னே பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா சிவகுமார் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்ற அப்படி, இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன இது பனிஷ்மெண்ட்னா ரோஸ்ட் பண்ணணுமாமா. அதான் இருக்கிற ஹவுஸ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்து வந்து ரோஸ்ட் பண்றது அடிக்கும். அந்த பஸ் திரும்ப இன்பஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன கண்டஸ்டண்டா ஹவுஸ்மெண்ட்ல இருக்கிறவங்க மாத்தி அவங்க ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுல வந்துட்டு சாத்னா சொன்ன விஷயம் தான் அது. அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் டாஸ்க் வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாலை வந்து பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாலை வந்து பிடிச்சது வந்து தீபக். ரெண்டு சைடு ஸ்லோபா போட்டிருப்பாங்க. ஒரு சைடு பால் இருந்தா தள்ளி விடணும், அது திரும்ப வர்றதுக்குள்ள அடுத்த பாலை போது தள்ளி விடணும். அது ரெண்டு கீழே விழுகாம மாத்தி தள்ளி விட்டு 3 சான்ஸ் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா தீபக் ஜெயிச்சர் அப்படி. பவித்ரா உடனே அழுதுட்டு உள்ள போறாங்க. நம்ம தலைமை ரஞ்சித் போய் சமாதானப்படுத்திட்டு அப்படி அப்படி. இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ண, ஜஸ்ட் ஒரு கேம், ஒரு டாஸ்க், அவ்வளவுதான். இதுல என்ன பண்றது? தாய்க்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன், தாய் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ரஞ்சித் வருவேன் அப்படி. அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஒரு பிரச்சனை தலைவர் போயிடுறாரு. அவர் எல்லா பிரச்சனைக்கும் அவர் மூக்க நினைக்கிறாரு, தொலைச்சிடாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ்டர் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆரம்பிச்சோடனே வந்து நம்மளுக்கு தெரியும் சௌந்தர்யா எந்த மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம சாச்சனா ஆரம்பிச்சுட்டாங்க கதைய, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க. இறங்குனாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பி. நீங்க ஏன் பண்றீங்க ஒண்ணுமே புரியல. நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா இல்ல பைத்தியக்காரியா? ஆனா நிறைய சொல்லிட்டேன், அறிவு இல்லையா, அறிவு இல்ல, நீ விஷத்தை குடிக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிருச்சு. இது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த வீக் வந்து சௌந்தர்யா தான் வந்து கிச்சனோட இன்சார்ஜா இருந்தாங்க. அதாவது விஷம் வாஷிங் பண்றதுன்னா இன்சார்ஜா இருந்தா அப்படி. அதனால வந்து பாய்ஸ் டீம் உள்ள வரணும்னு சொல்றக்கோசரம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்க சொல்றது, அதாவது நான் என்ன சொல்றேனோ அது நீங்க கேட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சௌந்தர்யா நின்றுட்டு தான் இருப்பாங்க. சாச்சனா தான் சேரை எடுத்து கொடுத்து உட்கார சொல்லியிருப்பாங்க, விசிற விட்டுட்டு இருப்பாங்க. அதாவது அதுக்கு அவங்க உட்காந்ததுதான் வந்து நின்றுட்டு பேசியிருந்தா பிரச்சனை இல்லைன்னு பாய்ஸ் டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உட்காந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து சாச்சனா தான்.
ஆனா வந்து விஷால் வந்து சாச்சனா கிட்ட வந்து உட்காந்து பேசின பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கிறப்ப சாச்சனா அமைதியா இருந்தாங்க. இதுதான் ஆக்சுவலா நேத்து நடந்தது. அததான் வந்து கால் மேல கால் போட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் அது டக்குன்னு சேர் கொடுத்தோன்னா உட்காந்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து உட்காந்து எப்பயும் போல பேசினாங்க. ஆனா அது பேசினதுல வந்து எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டா பேசியிருப்பாங்க சௌந்தர்யா. இது பேசணும்னா வந்து அடுத்த மறுபடியும் பஸ்ஸர் அடிச்சிடுறாங்க. பஸ்ஸர் அடிச்சோன்னா திரும்ப வந்துடுறாங்க, ரோஸ்டர் டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிச்சிடறாங்க. யாரு விஷாலு சும்மாவே சொல்ல மாட்டா, அது பேசணுன்னே வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நின்றுட்டு பேச மாட்டேன், உட்காந்துட்டு தான் பேசுவேன்னு சொல்லிட்டு விஷால் பேசுறா. அப்படி சாச்சனா வந்து மறுபடியும் திரும்ப ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. வர்ஷினி இந்த டைம் கொஞ்சம் நல்லா பேச்சு, கொஞ்சம் சிரிக்கும்படியா பேச்சு. ஆமா, ஆனா அந்த ஜெப்ரி வந்துட்டு வாங்கிட்டு அவரோட வாய்ஸ்லயே பேச ஆரம்பிச்சான். ஆனா விஷால் வந்து ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து யார சிவகுமார வந்து எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னா, எங்க வீட்டோட உப்பு வேணா போட்டு சாப்பிடுறீங்களா, சூடு வரட்டும் சொர்ணம் வரட்டும் அந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து விளக்கத்தை சொன்னாலும் அது ஏத்துக்க கூடியதா இல்ல. ஏன்னா இப்ப வந்து ஒரு இது வந்து பொது மேடையாட்ட இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு அதாவது அவருக்கு ரோசம் வரணும்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து கரெக்டான இதுன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்க டீம்ல வேற ஒரு ஆள் போட்டு அமுத்திடுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்து நீங்க ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி உப்பு போட்டு திங்கலையா, இல்ல எங்க வீட்டுல இருக்க உப்பும் தரேன் போட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி திட்டுறது வந்துட்டு ஒரு மனவேதனையா தான் இருக்கும். ஆனா பின்னாடி வந்து இவங்க என்னதான் நான் இதுக்காக சொன்னேன்னு விளக்கம் கொடுத்தாலுமே அது வந்துட்டு அக்செப்டபுளா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீடியால வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். யாரும் எதுக்கு எடுத்தாலும் இல்லைங்க நான் உங்களுக்கு நல்ல விதமா சொன்னேன் அப்படின்னா அது ஏத்துக்கத்தக்கது இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து இவங்க சாச்சன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னி ஒரு சௌந்தர்யா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அழுகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன இப்ப சாச்சனை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்பயே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதாவது சௌந்தர்யா அழுதா கூட எனக்கு சிரிப்பு வருது அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அது பேசுனது கேட்டோன்னா சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஹேட் ஆயிருது. அதான் அப்புறம் உள்ள போயிட்டு அழுகும் போது கூட இப்படி திடீர்னு எல்லாத்துக்கு முன்னாடி அழுதுட்டா எல்லா மாதிரி ஒரு சிம்பதி வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு இவங்க மேல ஒரு கருணை காட்டுவாங்க, அப்படி அதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சாச்சனா சொல்லுது. ஏன்னா அது எதுக்காக அது வந்துட்டு புத்தி பொறுமை இல்லாம பேசுதா இல்ல என்ன பேசுனா அதுக்கே தெரிய மாட்டேங்குது, வாய்க்கு வந்து உழைட்டு இருக்குது. அதெல்லாம் எதுக்கு கேம்ல வச்சுட்டாங்கன்னே தெரியல சாச்சனா. அதாவது சௌந்தர்யா பேசுனா விஜய் சேதுபதி கரெக்டா வந்து சௌந்தர்யா பேசினாலே வந்து விஜய் சேதுபதி வந்து யார் பேசுனாங்களோ அவங்க வந்து பாராட்டுவாங்கன்னு சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா 2 வீக்கா வந்து அது பேசுறது வந்து கரெக்டுன்னு சொல்லி பேசுனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுறாங்க, சௌந்தர்யா போய் எமோஷனல் ஆகி அழுதுறாங்க, ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இதுதான் வந்து நேற்று ஃபுல்லா நடந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுக்கு வந்த நியூஸ் என்னன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 3 பேர் வந்து இதுல இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப லோவஸ்ட் ஓட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா தர்ஷிகா, சாச்சனா, அப்புறம் வந்து வர்ஷினி. மேக்சிமம் வர்ஷினி தான் எவிக்ட் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தர்ஷிகா வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட், சாச்சனா விஜய் சேதுபதியோட புள்ள. அப்ப கம்பல்சரி யாரு வர்ஷினியை தான் எவிக்ட் பண்ற வாய்ப்பு இருக்குது. அதை மீறி பண்ணா சாச்சனா எவிக்ட் ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு போடுறோம், ஃபுல்லா சொல்றோம், பார்க்கலாம். பாய்.